ஏங்க குடிக்காதீங்க. நீங்க இப்படி குடிக்கிறதுனால உங்க உடம்பு கெட்டு போகுது. பக்கத்துல இருக்கிறவங்களும் மதிக்க மாட்றாங்க. நீங்க குடிக்கிற காசுக்கு நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறேங்க. வயிற்றுக்கு சாப்பிடுங்க. நாமளும் நிம்மதியா இருக்கலாம். பக்கத்துலயும் நமக்கு எந்த அசிங்கமும் இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னாக்கா அந்த நாய் என்ன சொல்றது தெரியுமா அதுக்கு? சரிம்மா ஏதாவது செஞ்சு வை, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு. வெளில போயிட்டு வரேன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அதை பெற்றதுக்கிட்ட போ. அங்கே போயிட்டு இல்லாத விட்டை போட்டு ஒரு 200 காசை வாங்கிட்டு வருவாங்க அம்மா கிட்ட. வாங்கிட்டு வந்து வழக்கமெல்லாம் குடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பிச்சிடும். இதை கேட்டுக்கின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கின்னுக்குறாங்கல்ல, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இருந்தாலும் அவங்க வாய் சும்மா இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? அதை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் அம்மா கிட்ட போய் சொல்லும், ஏன்டி இது நம்மளும் குடிச்சு அவன் அழிஞ்சு போகிறான்டி, இதை நீ போய் கேட்க மாட்டியா அப்படின்னு. நான் தான் கேட்கறது, என் புள்ள மனசில் என்னென்னா இருக்குதோ என் புள்ள மனசோட போட்டு மறுகுது. அது மனசில் என்ன இருக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்ன நடக்குது அந்த வீட்டில் தெரியலையே அப்படின்ட்டு சொல்லும். அப்படி பேசுனா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கணும் சும்மாவா இருப்பாங்க? சும்மா இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருப்பாங்க பாருங்க. அதனால நான் என்னன்றேன்னா, தயவு செய்து நம்ம குடும்பத்தில் என்ன நடந்தாலும் குடிச்சிட்டு வந்து என்ன பேசணும், அவங்க கூட சந்தோஷமாகவும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லாதீங்க. 3வது மனுஷால்கிட்ட நம்ம குடும்பத்தில் நடக்கிற கதையை சொன்னோம்னா அவங்க நல்ல விதமாக கேட்டு அந்த டைமுக்கு விட்டுட்டா பரவாயில்ல. அதை 1 2ஆக்கி 2 4ஆக்குறவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா சும்மா இருப்பாங்களா? அப்படி சொன்னோம்னா நாம தான் நம்ம குடும்பத்துலேருந்து 3வது மனுஷாலாம் வெளியே போயிடுவோம். ப்ளீஸ் தயவுசெய்து யாருக்கிட்டே எந்த கதையும் சொல்லிடாதீங்க.